தமிழ் உறவுகள் அனைவருக்கும் இனிய வணக்கம். சங்க இலக்கிய 10 பாட்டில் உள்ள 5 ஆற்றுப்படை நூல்களில் புறநார் ஆற்றுப்படையும் ஒன்று. கரிகால பெருவளத்தானிடம் பரிசில் பெற்ற பொருணன் ஒருவன் எதிரே வந்த வறுமையால் வாடக்கூடிய மற்றொரு பொருணனை பார்த்து, நீயும் என்னைப் போல கரிகால வளவனை அடைந்து பரிசுகளை பெற்று வரலாம் என்று வழிபடுத்துகிறான். அதுதான் இந்த நூலில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆற்றுப்படை என்றால் என்ன? ஆற்றுப்படை என்பதற்கு வழிபடுத்துதல் என்று பொருள் உண்டு. இந்த ஆற்றுப்படையில் அதுவும் புறநார் ஆற்றுப்படையில் ஏற்களம் பாடுவோர், போர்க்களம் பாடுவோர், பரணி பாடுவோர் என்று பல வகையாக இருக்கிறார்கள். எந்த பாடலில் வரக்கூடிய பொருணன் யார் என்று பார்த்தால், தடாரி என்னும் பறையை கொட்டுபவன். இந்த பொருணன் தன்னுடைய மனைவியாகிய விரலியுடன் தனக்கு பரிசில் வழங்குபவரை தேடி செல்லக்கூடியவன். மேலும் இந்த புறநார் ஆற்றுப்படையில் என்னென்ன பகுதிகள் இதில் முடத்தாமக்கண்ணியார் அழகுற பாடியிருப்பார் என்று பார்த்தால், யாழின் வர்ணனை மிக சிறப்பாக எடுத்து இயம்பியிருப்பார். பாடினியின் அழகை தலையிலிருந்து கால் வரை அவளுடைய அழகை இனிமையான ஊமைகளுடன் விவரித்திருப்பார். மேலும் கரிகாலனின் விருந்தோம்பல் பண்பு, பாணர் குடும்பத்தை அரண்மனையில் தங்க வைத்து அன்புடன் அவர்களுக்கு நிறைய உணவும் அரிய பரிசுகளையும் கரிகாலன் கொடுத்திருப்பான். அதை பற்றிய தகவல்கள், பாணருக்கு 4 குதிரைகள் பூட்டிய தேர் ஒன்றையும் கொடுத்திருப்பான். மேலும் அவர்கள் கொடுக்கப்பட்ட அந்த பாணர் இந்த தேரில் ஏறத்துக்கு முன்னாடி கரிகால மன்னன் 7 அடி பின்னால் நடந்து வழி அனுப்பிய முறையை இந்த நூலில் ரொம்ப அழகாக பாடியிருப்பார். விருந்தோம்பலின் பண்பு மிக சிறப்பாக எடுத்து இயம்பக்கூடிய நம்மளுடைய சங்க இலக்கிய பாடல்களுள் இந்த புறநார் ஆற்றுப்படையும் உண்டு. சாதாரண குடிமக்களிடம் மட்டும் கிடையாது, அரசனிடம் கூட அந்த விருந்தோம்பல் பண்பு மிக அழகாக இருந்திருக்கிறது என்பதை மிக அழகாக எடுத்து இயம்புகிறது இந்த நூல் என்று கூறலாம். மேலும் காவேரியின் சிறப்பு, சோழ நாட்டின் வளம், பண்டமாற்று முறைகள், சோழ நாட்டில் 4 நிலங்கள் ஆகியவற்றை குறித்து இந்த புறநார் ஆற்றுப்படையில் முடத்தாமக்கண்ணியார் மிக அழகாக பாடியிருப்பார். நம்ம இந்த பகுதியில் கரிகாலனிடம் பரிசு பெற்ற பொருணன் ஒருவன் கரிகாலன் விருந்தோம்பும் பண்பை எதிரே வந்த வறுமையுடைய மற்றொரு பொருணனிடம் எடுத்து கூறுவதாக இதில் அமைத்திருப்பார். மேலும் அவனை ஆற்றுப்படுத்துவதாகவும் அமைந்திருக்கக்கூடிய புறநார் ஆற்றுப்படையில் அமைந்திருக்கக்கூடிய பாடல் வரிகள் 48 முதல் 83 அடிகள் வரை தான் இந்த பகுதியில் நம்ம பார்க்க இருக்கிறோம். பாடலுக்குள் நாம் சென்று விடலாம். இதில் முதலில் யாழின் வர்ணனை கூறப்பட்டிருக்கிறது என்று கூறினேன் அல்லவா? யாழின் வர்ணனைக்கு பிறகு பாடினியின் அழகை தலையிலிருந்து கால் வரை அழகுற கூறியிருப்பார் அப்படின்னு சொன்னேன். அந்த விரலை பாடக்கூடிய அந்த ஒரு பாடல், அருமையான பாடல். அந்த பாடலுக்கு தகுந்தபடி அங்கே இருக்கக்கூடிய யானைகள் அதோடைய பறந்துபட்ட கால்களை வைத்து நடந்து போகக்கூடிய பகுதியாம். அது இந்த பாடினியை சொல்லும்போது முடத்தாமக்கண்ணியார் கூறியிருப்பார், பெண்மயிலின் உருவத்தைப் போல உருவம் கொண்ட பெருமையும் தகுதியும் உடைய இந்த விரலி பாடின தாளத்திற்கு தகுந்தாற்போல யானைகள் நடமாடும் வழிகளை உடைய காட்டில் தங்கக்கூடியவர்கள் அவர்கள் என்று குறிப்பிட்டிருப்பார். இவங்க தங்கிய பகுதி பாலை நிலம். அதனால் அங்கே இருக்கக்கூடிய மரங்களில் இலைகள் எல்லாம் காய்ந்து உதிர்ந்து மொட்டையாக நிற்கிறது. அதன் கீழே வெயில், தாங்க முடியாத வெயில், துன்பத்தை தாங்கிக் கொள்ள முடியாத அந்த வெயிலில் இந்த பொருணரும் விரலியரும் தங்கியிருக்கிறார்கள். அங்கே இருக்கக்கூடிய காட்டில் உறையக்கூடிய கடவுள்களை பாடி தம் கடமைகளை முடிக்கிறார்கள் இவர்கள். அங்கே எதிர்கொண்ட வறுமையால் வாடும் மற்றொரு பொருணனை பார்க்கிறான் அந்த பொருணன்.
அவனை நோக்கி, பெருமையுடைய செல்வத்தையும் பெரிய பெயரையும் வலிய முயற்சியையும் வெற்றி முரசு முழங்கும் படையையும் உடைய மூவேந்தர்கள், அதாவது சேர சோழ பாண்டியர்கள் ஒன்றாக கூடி அரசவையில் இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தோற்றத்தை உடையவன். எப்படி பாடல்களை நிறைய பாடல்களை பற்றி தோன்றுகின்ற இசை பயனால் யாழினை உடைய கூத்தர்களின் தலைவனே என்று அவனை வாழ்த்துகின்றான். பிறர் மனதில் கொண்டிருப்பதை குறிப்பால் உணர்ந்து கொள்ளக்கூடிய தன்மை மிக்கவனே, அறியாமையினால் வழி தவறி செல்லாது இந்த வழியில் என்னை கண்டது உன்னுடைய நல்வினை பயன் என்று குறிப்பிடுகிறார். வேறு எந்த சைடு போயிருந்தா வச்சும் யாரனா உங்களுக்கு கரிகாலனை பற்றி அவனுடைய சிறப்பை பற்றி வள்ளல் தன்மை விருந்தோம்பலை எடுத்து கூறியிருப்பார்களா என்பது தெரியாது. சரியான தருணத்தில் நீ என்னை அடைந்தாய், அது உன்னுடைய நல்வினை பயன் என்று குறிப்பிடுகின்றான் இந்த பொருணன். நான் கூறுவதை சற்று நீ விரும்பி கேட்பாயாக என்று கூறி அந்த எதிர்ப்பட்ட பொருணிடம் கூற ஆரம்பிக்கின்றான் கரிகாலனால் பயன்பெற்ற பொருணன். கொல்லும் பசியால் வருந்தும் உன்னுடைய மிகப்பெரிய சுற்றத்தாருடன் நீண்ட நாட்களாக உள்ள உன்னுடைய பசி உன்னை கைவிட வேண்டுமானால் காலத்தை நீட்டிக்காத, சீக்கிரம் எழுவாய் என்று கூறியவன் இன்னும் அவனை பற்றி சொல்கிறான். 7 ஸ்வரங்களை உடைய பாடல்களை பாடும் உரிமை உடையவனே, சிறிதும் தாமதிக்காம போ என்று கூறி தான் முன்பு இருந்த நிலையை குறித்து எதிர்ப்பட்ட அந்த பொருணனிடம் கூற ஆரம்பிக்கிறான். நானும் உன்னை போல தான் இருந்தேன். எங்கே பழுத்த மரம் உள்ளது என்று தேடும் பறவையைப் போல இருந்தேன். நான் கரிகாலன் இருக்கும் இடத்தை கண்டுகொண்டு அங்கே சென்றேன். அங்கே என்னை போன்ற வறியவர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. அவர்களுடைய ஓசை இடைவிடாமல் கேட்டது. கரிகாலனை புகழ்ந்து பாடக்கூடிய இசையின் ஓசை தான் இவர் இங்கு குறிப்பிட்டு கூறுகிறார். இடம் விரிவாக உள்ள மதிலை உடையது தான் அவனுடைய இடம். அவனுடைய அரண்மனை வாயில் பார்ப்பதற்கு மிக அலங்காரம் நிறைந்ததாக இருக்கும். மிகப்பெரிய அரண்மனை என்று குறிப்பிடுகிறான். மேலும் பொருணனிடம் குறிப்பிடும்போது கரிகாலனுடைய அந்த அரண்மனை இரவலர்கள் விருப்பத்தோடு வந்தால் அவனுடைய வாயில் அவர்களுக்கு தடை செய்யாது என்று குறிப்பிடுகிறான். என்றுமே திறந்திருக்கும், அவர்களுடைய நலன்களை நிறைவு செய்யக்கூடிய பெரிய வாயில்தான் அது என்று குறிப்பிடுகின்றான். நசையினார் தடையா நண்பெரும் வாயின் கரிகாலனுடையது என்று கூறுகிறான். மேலும் அந்த பொருணன் குறிப்பிடுகின்றான், அங்கே நான் போகும்போது யாரிடத்திலும் உள்ளே போகலாமா என்று நான் கேட்கலை. நேராக உள்ளே புகுந்து விட்டேன். அப்போது என் உடம்பு மிகவும் இளைத்திருந்தது. இங்கே நாம் நலம் பெற்று விடலாம் என்ற எண்ணம் எனக்கு அங்கே உள்ளே நுழைந்தபோது தோன்றிய உடனே என் இளைப்பு துன்பமெல்லாம் தீர்ந்துவிட்டது. இசையேன் புக்கு என் இடும்பை தீர எய்த மெய்யேன் எய்யேன் ஆகி என கூறியவன் உடனே என் கையில் வைத்திருந்த உடுக்கையை எடுத்து அடித்தேன். படம் விரித்த பாம்பை போல அடித்து அடித்து என் கையில் வடுபட்டு கிடந்த அந்த அடிக்கும் இடம் அகன்ற தடாரி அது. பைத்த பாம்பின் தூத்தி எய்ப்ப கை கசடு இருந்த கண்ணகன் தடாரி என்று குறிப்பிடுகிறான். நான் கரிகாலனை சந்திக்க செல்லும்போது இருசீர் பாணிக்கு ஏற்ப விரிகதிர் வெள்ளி முளைத்த நள்ளிருள் விடியல் என்று குறிப்பிடுகிறான். அப்போது நள்ளிருள் போய் விடிந்திருந்தது, விடிவெள்ளி முளைத்திருந்தது. அப்போது இரட்டை தாளத்திற்கு பொருந்த ஒரு பாட்டினை நான் பாடினேன். அப்போது என்ன நடந்தது தெரியுமா என்று எதிர்பட்ட அந்த பொருணனிடம் கூறுகின்றான் பயன்பெற்ற பொருணன். ஒரு பாட்டினை நான் விரும்பி பாடுவதற்கு முன்பே இது நடந்தது என்றான் பொருணன். அப்பொழுது முன்பு என்னோடு பல நாட்களாக மனம் பொருந்திய நண்பரைப் போல கரிகாலன் என் அருகே வந்தான். என்னுடன் நண்பனாக உறவு கொள்ளுதலை விரும்பினான். கேளிர் போல ஒன்றிய கேள்குழல் வேண்டி அவன் என்னிடம் அன்பாய் பேசினான். இவனை போன்றவனிடம்
என்றுமே இருக்கலாமே என்று நான் மனம் விரும்பும்படி விருந்தோம்பல் கூடிய ஆறுதலான வார்த்தைகளை என்னிடம் கூறினான் கரிகாலன். என்னை உட்கார செய்தான். தன் பார்வையால் படும்படியாக என்னை அருகில் அமர செய்தான் என்று கூறுகிறான். கண்ணில் காண நன்னுவழி இரி என தன் கண்ணிலே காணுமாறு தனக்கு அருகாமையிலேயே அமர செய்து அவன் பார்த்த பார்வையை என்னவென்று சொல்வேன். என்னை பருகுவது போல கெடாத பார்வையினால் என்னை நோக்கினான். அவனுடைய கரிகாலனுடைய பார்வையை மிக அழகாக முடத்தாம கண்ணியார் பொருணன் கூறுவதாக இங்கே எடுத்து எம்பியிருப்பார். பருகுவண்ண அருகா நோக்கமோடு என்றான். மேலும் குறிப்பிடுவான், அவனுடைய பார்வை என்னை உருக்கிவிட்டது. அதனால் என் எலும்பெல்லாம் குளிர்ச்சியை உடையவன ஆயின. உருகுபவை போல் என்பும் குளிர்கொளி என்று குறிப்பிடுவான். இதோடு மட்டுமா, பிறகு என்ன செய்தான் தெரியுமா என்று பரிசில் பெற்ற பொருணன் வறுமையில் வாடக்கூடிய பொருணனை நோக்கி, ஈரும் பேணும் கூடியிருந்து அரசாண்டு வேர்வையால் நனைந்த ஆடையை, என்னுடைய ஆடையை முழுமையாக நீக்கி கண்களால் இழைப்போன வழி இது என காண முடியாத நுண்ணிய பூத்தொழில் முற்று பெற்ற பாம்பின் தோளாடை போல புதிய ஆடையை, மென்மையாக இருக்கக்கூடிய அழகான மெல்லிய அந்த ஆடையை எனக்கு வழங்கி எனக்கு உடுத்துவித்து அழகு பார்த்தான் என்று குறிப்பிடுகிறான். அவனது அன்பையும் கரிகாலனுடைய அன்பையும் அருளையும் என்னவென்று சொல்வேன் என்று மன்னனின் உபசரிக்கும் பண்பு நலன்களை எடுத்து கூறி கரிகாலனால் பயனடைந்த பொருணன் ஒருவன் எதிர்கொண்ட பொருணனிடம் எடுத்துரைத்து அவனை வழிபடுத்துவதாக பொருணராற்றுப்படையில் இப்பாடல் அடிகள் மிக அழகுற அமைந்திருக்கின்றன. நன்றி.